ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈஸியான மட்டன் நல்லி சூப் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த நல்லி எலும்பு பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லைங்க, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லி எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி இருக்கவங்களுக்கு வந்து இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த சூப்பை மூட்டு வலி நல்லா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்மை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இது வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் மினரல் கண்டென்ட் இருக்கனால வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான மினரல் கண்டென்ட்டை வந்து இந்த ஒரு சூப்லேருந்தே நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த நல்லி எலும்பில் இருக்க இந்த போன் மேரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எலும்புக்குள்ளே இருந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. கடைசியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இதை முதலே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், ஆனால் நான் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வதங்கும் போதே என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இதில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க மட்டன் நல்லி எலும்பு, அதோட இன்னும் கொஞ்சம் எலும்பு, நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெஞ்சு எலும்பு பகுதியும் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மட்டன் பீஸும் போட்டிருக்கேன். ஏன்னா என் குழந்தை இதில் இருக்க மட்டனை வந்து சாப்பிடுவா, சூப்பில் இருக்க மட்டன் சாப்பிடுவா அப்படின்றனால கொஞ்சம் மட்டன் பீஸையும் நான் கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 விசில் விடுங்க. ஏன்னா இது நல்லா வேகணும், நமக்கு அந்த மட்டன் வந்து நல்லா பூவாக வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 விசில் விட்டுருக்கேன். 12 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சூப் இப்படி தாங்க இருக்குது. நல்லா மட்டன் பீஸ், அந்த எலும்பில் இருக்க அந்த சதையெல்லாம் நல்லா வெந்துட்டு நமக்கு சூப் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு, அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல சால்ட் அண்ட் பெப்பர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நல்லி எலும்பு சூப் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.